ஹாய் குட்டீஸ், நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா ஒட்டகமும் நரியும். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு சமயம் லம்பான்ற ஒட்டகமும் சோட்டுங்கிற நரியும் நண்பர்களா வாழ்ந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரு அழகான நதிக்கரையில வாழ்ந்தாங்க. நதியின் எதிர்கரையில ஒரு அழகிய கிராமமும் அங்கு ஒரு கரும்பு தோட்டமும் இருந்தது. ஒரு நாள் நரி ஒட்டகத்துக்கிட்ட சொன்னது, நண்பா, அந்த தோட்டத்தில் உள்ள கரும்பு ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்று இரவு ஆற்றை கடந்து தோட்டத்துக்கு போய்விடலாமா? உடனே ஒட்டகம் கேட்டது, ஆனா கிராமத்தில் உள்ள மக்கள் பார்த்துட்டா நம்மள அடிக்க மாட்டாங்களா? கவலைப்படாதே, நீ எனக்கு உதவி பண்ணு, அதே மாதிரி நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு நரி சொன்னுச்சு. ஒட்டகத்துக்கு இதில் விருப்பம் இல்லை, ஆனாலும் சம்மதிச்சுது. அன்னைக்கு ராத்திரி நரிய தன் முதுகுல ஏத்திக்கிட்டு நதியை கடந்து கரும்பு தோட்டத்துக்கு அக்கறைக்கு போச்சு. அவங்க கரும்பு தோட்டத்துக்கு போய் சுவையான கரும்புகளை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. நிறைய சாப்பிட்டு வயிறும் நிறைஞ்சது. அப்போ நரி சொன்னது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் எனக்கு பாட்டு பாட தோணும். ஒட்டகம் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே நரி சத்தமா ஊளையிட ஆரம்பிச்சது. ஒட்டகம் நரிய ஊளையிடாமல் இருக்கும்படி சொன்னது. ஆனால் நரி ஊளையிட்டுக்கிட்டே இருந்தது. சத்தத்தை கேட்டு தோட்டக்காரன் அங்க வந்தா. ஒட்டகம் ரொம்ப பயந்துடுச்சு. அது சுத்தம் முத்தம் பார்த்தது, நரிய காணோம். நரி தோட்டத்துக்குள்ள போய் ஒழிஞ்சிடுச்சு. தோட்டக்காரன் ஒட்டகத்தை தடியால அடிச்சு விரட்டினான். கொஞ்ச நேரம் கழிச்சு நரி மெதுவா வெளில வந்தது. ஹா ஹா ஹா, நல்லா மாட்டிக்கிட்டியா? பாத்தியா, உன்னால எங்கேயும் ஒளிஞ்சிக்க முடியல அப்படின்னு ஒட்டகத்தை கேலி செஞ்சது நரி. சுயநலக்கார நரியே, உனக்கு நான் பாடம் சொல்லித்தரேன் பாரு அப்படின்னு முணுமுணுத்தது ஒட்டகம். அப்புறம் 2 பேரும் நதியை கடந்து வர ஆரம்பிச்சாங்க. நதியின் மைய பகுதிக்கு வந்ததும் ஒட்டகம் ஒன்னும் சொல்லாமல் நின்னுது. உனக்கு பாட்டு பாட தோன்ற மாதிரி எனக்கு இப்போ காலை நீட்ட தோணுது அப்படின்னு சொன்னது ஒட்டகம். நான் விழுந்துடுவேன், அப்படி பண்ணாதே அப்படின்னு நரி கெஞ்சிச்சு. சுயநலம் பிடிச்ச உன்னை பத்தி நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி காலை நீட்டுச்சு ஒட்டகம். நரி கீழே விழுந்து தண்ணீர்ல மூழ்கிடுச்சு. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற பாடம் என்ன? தீய செயல்களால தீமைதான் விளையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.